அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அந்த அதிகாலை பொழுதில் சிறை வைக்கப்பட்டிருந்த கண் இமைகளுக்கு விடுதலை அளித்துவிட்டு அவன் எழுந்ததும் தன் கண் கண்ட தெய்வங்களான தாய் தந்தையை மனத்திரையில் நிறுத்தி ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான் சரவணன். கட்டிலுக்கு பின்னிருந்த ஜன்னல் வழியே ஆகாயத்தை பார்த்தான். புதிய காலை. ஆகாயம் எங்கும் மேக ஓவியங்கள். அறையின் உள்ளே காஃபியுடன் நுழைந்தால் வேலைக்காரி ருக்குவோ. வாயை கொப்பளித்து விட்டு வந்த பின் காஃபியை வாங்கி பருகினான் சரவணன். பூஜை அறையை எட்டி பார்த்தான். எப்பொழுதும் போல அவனுடைய அம்மா காமாட்சி கண்ணை மூடிக்கொண்டு எதையோ மனப்பாட பகுதியை ஒப்பித்தல் போல தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருந்தாள். அவன் சிரித்து கொண்டான். கடவுள், பக்தி, ஜாதி, மதம், சாஸ்திரம், சம்பிரதாயம் எதிலும் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. மணக்கும் ஊதுபத்தியின் மனத்தோடு பக்தி மனமும் வீசத் தொடங்கியது. பூஜை அறையில் அவனுடைய தாய் மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தாள். சரவணன் ஒரு பட்டதாரி. ஏதாவது ஒரு வேலையில் சேர வேண்டும் என்று நினைத்த போதெல்லாம் அவனுடைய தாய் அதற்கு தடையாக இருந்தாள். நமக்கு இருக்கிற சொத்து சுகத்தை பார்த்து கொண்டாலே போதுண்டா, ஒரு வேலையும் வேணாம், வேலைக்கு போறேன்னு சொல்லுவ, அப்புறம் கண்காணாத தேசத்துக்கு மாத்திட்டாங்கன்னு சொல்லுவ. என் ஒரே பிள்ளை, நீ எப்பவும் என் கண் முன்னாலேயே இருக்கணும். அந்த ஊரிலேயே பாதிக்கு மேல் நஞ்சையும் புஞ்சையும் 5-6 மாடி வீடுகளும் சொந்தமாயிருந்தன. எல்லாம் முன்னோர் காலத்து சொத்து. உட்கார்ந்து தின்றால் கூட 2 தலைமுறைக்கு மேல் வரும், அவ்வளவு சொத்து. என்ன இருந்து என்ன, சரவணன் குழந்தையாய் இருக்கும் போதே அவனுடைய தந்தை காலமாகி விட்டார். அந்த குடும்பத்தை ஆரம்பத்திலிருந்து கூடவே இருந்து கவனித்து கொண்டவர் சோமசுந்தரம். எப்போதாவது ஒரு முறை வந்து போய் கொண்டிருந்தவர் நிரந்தரமாகவே அந்த குடும்பத்தில் ஒட்டி கொண்டார். அவர் அந்த அம்மாவுக்கு தூரத்து உறவுக்காரரும் கூட. சோமசுந்தரத்தை தந்தைக்கு நிகராக மதித்து வந்தான் சரவணன். அவர்தான் அந்த குடும்பத்தின் ஆலோசகர். எதையும் அவரிடம் பேசி முடிவெடுப்பதை வழக்கமாக்கி கொண்டிருந்தாள் காமாட்சி. தலைமுறை தலைமுறையாக பக்தி மார்க்கத்தில் தழைத்து ஓங்கி வந்த அவர்களின் குடும்பத்தில் சரவணன் ஒரு நாத்திக பிள்ளை. காமாட்சி எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டாள். சரவணன் உள்ளத்தில் வளர்ந்து கிடக்கும் பொது உடைமை சீர்திருத்த கருத்துக்களை அசைக்க கூட முடியவில்லை. தானுண்டு தன் வேலை உண்டுன்னு இல்லாம இவன் பாட்டுக்கு சீர்திருத்த மாநாடு நடத்துவதும், எங்கோ ஒரு மூலையில் எவனோ அடிபட்டு கிடந்தா இவன் போய் அதிகாரிங்க கிட்ட முறையிடுவதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அடிக்கடி காமாட்சி தனக்குத்தானே சொல்லிக் கொள்வாள். காமாட்சி, ஏன் வீணா கவலைப்படுகிற? ஒரு பயலுக்கு ஒரு கால் கட்டு போட்டுட்டா எல்லாம் சரியாகிவிடும். சோமசுந்தரம் ஆறுதல் சொல்லுவார். ஒரு நாள் காலை புத்தகத்தில் பதிந்திருந்த சரவணனுடைய எண்ணங்கள் வீட்டின் முன் வந்து நின்ற காரின் ஓசையால் கலைந்தன. சோமசுந்தரமும் காமாட்சியும் இறங்கி உள்ளே வந்தனர். சச்ச, அப்பவே நினைச்சேன், அபசகுணம் மாதிரி போகும்போதே எதிரில் வந்து நின்றாள். அந்த தாசில்தாரை பார்க்கவே முடியவில்லை, எல்லாம் வேஸ்ட் என்று எரிந்து விழுந்தாள் காமாட்சி. அவங்களுக்கே தெரிய வேண்டாமா? போகும்போதே ஏன் முன்னால் வரணும் என்று அலட்டிக் கொண்டார் சோமசுந்தரம். ஒரு விதவை அவர்கள் காரில் ஏறுவதற்கு முன் அந்த பக்கம் எதிரில் வந்தாளாம். அதன் எதிரொலிதான் அந்த எரிச்சல் மொழிகள். என்ன மாமா, நீங்களும் அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? அந்த தாசில்தார் எந்த நேரத்தில் வீட்டில் இருப்பார் என்பதை முன்னதாகவே தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு எதிரில் யாரோ வந்துட்டாங்கன்னு இப்படி குதிக்கிறீங்களே. அப்பா, சீர்திருத்தம், அதை உன்னோட நிப்பாட்டிக்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ குழந்தை என்றாள் காமாட்சி. ஏமா தெரியாது? உங்களை பார்த்து மற்றவங்க இப்படி நினைக்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் என்று வார்த்தையால் வெட்டினான் சரவணன். காமாட்சி வாயடைத்து நின்றாள். சிம்மலக்கணம் அப்படி பேச வைக்கிறது என்றார் சோமசுந்தரம். மதிய உணவை முடித்துக்கொண்டு ஸ்கூட்டரை கிளப்பினான் சரவணன். டே, புதன்கிழமை 12 to 1:30 ராகு காலம்டா, 1:30 மணிக்கு மேல புறப்படு என்று தடுத்தாள் காமாட்சி. அந்த ராகுவை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக பறந்தான் சரவணன். கடவுளே, நீதான் என் புள்ளைய காப்பாத்தணும் என்றவாறு பெருமூச்சு விட்டபடி உள்ளே சென்றாள் காமாட்சி. வேலைக்காரி பாத்திரங்களை துலக்கிக் கொண்டிருந்தாள். காமாட்சி சுவர் கடிகாரத்தை பார்த்தாள். மதியம் 3 மணி. ஓய்வுக்காக கண்ணை மூடியவாறு படுத்திருந்தாள். சோமசுந்தரம் வெளியில் சென்றுவிட்டு அப்பொழுதுதான் வந்தார்.
வந்த களைப்பு கைகால் கழுவிக்கொண்டு வேலைக்காரி கொடுத்த ஐஸ் வாட்டரை குடித்தார். போன காரியம் என்னாச்சு என்றாள் காமாட்சி. அந்த சேகர் இருக்கானே, அவனுடைய தம்பி பெண்தான் கமலாவாம். பொண்ணு BA வரை படிச்சிருக்கா. எக்கச்சக்கமான சொத்து, அதுவும் ஒரே பொண்ணு. வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, ஒன்னா கூடி பேசிக்கலாம்னு சொன்னாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு சீக்கிரமா கால் கட்டு போட்டுட்டா அப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன். காமாட்சி, இதோ பாரேன் அந்த பெண்ணின் ஜாதகத்தை. அவ ஜாதகத்திலே ஆட்சி செய்யறது யார் தெரியுமா? சுக்கிரன். நட்சத்திரத்தை பார்த்தாயா? அவிட்டம். மகாலட்சுமி போல தொட்டது எல்லாம் துலங்கும் ராசிக்காரி. இந்த பயலுக்கு ஏத்த பொண்ணு. பையன் எப்படி மாறப் போறான் பாரேன் என்று ஜோதிடமணி போல் புட்டு புட்டு விளக்கினார் சோமசுந்தரம். வீட்டை பெருக்கிக் கொண்டே அதை கேட்ட வேலைக்காரி ருக்கு சிரித்து விட்டாள். காமாட்சி அவளை முறைத்து பார்த்தாள். என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? ஒன்னும் இல்லம்மா. ஐயா ஜாதகம் சொல்ற முறையை கேட்டதும் சிரிச்சிட்டேன், மன்னிச்சிடுங்கம்மா. அவன் மேல தப்பில்லை, இந்த வீட்டு உப்பு அப்படி பேசுது, புரிந்தார் சோமசுந்தரம். அன்று மாலை வேலைக்காரி ருக்கு, தேவகி, ஒரு விஷயம், மனசை திடப்படுத்திக்கோ. நான் தான் அப்பவே உனக்கு சொன்னேனே, கேட்டியா? காமாட்சி அம்மா அவங்க பிள்ளைக்கு பெரிய இடத்தில் பொண்ணு பார்க்கறாங்க. வர வெள்ளிக்கிழமை தெரிஞ்சிடும். விரலுக்கு ஏத்த வீக்கம் வேணும்டி. அதுவும் நீ அறுத்துட்டவ. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா என்று அடுக்கிக் கொண்டே போன வேலைக்காரி ருக்குவை அமைதியாக பார்த்தாள் தேவகி. அனலில் இட்ட புழு போல துடித்தாள். தேவகி, சரவணன் வீட்டிற்கு பக்கத்தில்தான் அவளுடைய வீடு. இளம் விதவையான அவள் தன் தாயுடன் வசித்து வந்தாள். படித்தவளாய் இருந்ததால் இறந்து போன தன் கணவன் பணிபுரிந்த அலுவலகத்திலேயே டைப்பிஸ்டாக அமர்த்தப்பட்டாள். அவள் வேலியற்ற பயிர் என்பதால் சில இளவட்டங்கள் சுற்றின. அவள் நெருப்பாய் இருந்ததால் அவர்களால் நெருங்க முடியவில்லை. எத்தனையோ இளவட்டங்களின் பார்வையில் இருந்து தப்பித்த அவளுக்கு சரவணனின் பார்வை வேறுபட்டதாய் தெரிந்தது. மேலும் அவன் அவளுடைய இறந்துவிட்ட கணவனின் சாயலில் இருந்ததாலும், மேடையில் அவன் முழங்கிய சீர்திருத்த கருத்துக்கள் அவளை மிகவும் கவர்ந்ததாலும், எதிர்கால வாழ்விற்கு ஒரு துணை அவசியம் என்று அவள் நினைத்ததால் சரவணன் மீதிருந்த உண்மையான அன்பு காதலாக மலர்ந்தது. சரவணனும் அவளை கைப்பிடிப்பதாக உறுதியளித்தான். உலகமே எதிர்த்தாலும் நீதான் என் மனைவி, என்னை நம்பு தேவகி. சரவணனின் ஆணித்தரமான பேச்சை அந்த நேரத்தில் நினைத்து கொண்டாள் தேவகி. அவளுடைய கண்கள் கலங்கின. தன்னுடைய தோழி ருக்கு மூலம் அடிக்கடி சரவணனிடம் தொடர்பு கொண்டு வளர்ந்துவிட்ட காதலை இன்று எப்படி மறந்துவிட முடியும்? புலக்கடையின் வேப்ப மரத்தடியில் தேவகி நின்று கொண்டிருந்தாள். எத்தனையோ இரவுகளை இந்த மரத்தடியில் அவனுடன் கழித்து இருப்பாள், எந்தவித களங்கமும் இன்றி. எண்ணி பார்த்தாள் தேவகி. ஓயாமல் அழுததால் அவளுடைய கண்கள் சிவந்திருந்தன. எதிர்பக்கத்தில் சரவணன் நின்று கொண்டிருந்தான். அந்த நிலவின் ஒளியில் அவளுடைய முகத்தை பார்த்தான். துன்பத்தால் அழுத்தப்பட்ட அவளுக்கு வார்த்தையால் ஆறுதல் கூற இயலாமல் தன் பார்வையால் ஆறுதல் வழங்கினான். தேவகியின் தாய் அழைக்கும் குரல் கேட்டு உள்ளே சென்று விட்டாள். சோமசுந்தரம் நாற்காலியில் அமர்ந்து எதையோ படித்துக் கொண்டிருந்தார். காமாட்சி எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று தடுமாறிக் கொண்டிருந்தாள். சரவணா, இங்கே வந்து உட்கார். ஒரு விஷயம், இந்த வீட்டிற்கு மகாலட்சுமி வரப்போறாள் என்றார் சோமசுந்தரம் சிரித்தவாறு. ஏன், நம்ம ருக்கு நாளையிலிருந்து வேலை செய்ய வரமாட்டாளோ என்றான் சரவணன் கிண்டலாக. அட, அதில்லப்பா, உன் கல்யாண விஷயத்தை பத்தி சொன்னேன். ஆமாப்பா, எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. காலகாலத்தில் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நிம்மதியா இருப்பேன். பெரிய இடத்து பெண், படிச்சவ என்றாள் காமாட்சி. அப்படியா சேதி? சொத்து கூட எக்கச்சக்கமா இருக்குமே, குறுக்கிட்டான் சரவணன். ஆமாம், ஏகப்பட்ட சொத்து. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? என்னோடு கூட பிறந்தவன் யாராவது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். என்னடா சொல்ற? தேடி வந்த ஸ்ரீதேவியை தள்ளாதடா. ரொம்ப பணக்கார இடம் தெரிஞ்சுக்க. ஏமா பணம் பணம்னு இப்படி அலையறீங்க? எனக்கு விருப்பமான பெண்ணைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன். பணத்திற்காக என் கொள்கையை விட்டு கொடுக்கவே மாட்டேன், ஆவேசமாக பேசினான் சரவணன். சரவணா, உன் இஷ்டம் போல் எது வேணும்னாலும் செய். ஆனால் இந்த கல்யாண விஷயத்தில் மட்டும் நான் சொல்றதை கேளுடா. மன்னிக்கணும் அம்மா, அது முடியாத காரியம். டேய், நீ ஏன் இப்படி பேசுறேன்னு இப்போ புரியுது. நீ அந்த தேவகியை, ச்சே, தெருவில் எல்லோரும் ஒரு மாதிரியா பேசிக்கிறதும் அவங்க பார்க்கிற பார்வையும் நினைக்கவே குமட்டுது. போயும் போயும் உனக்கு அவளா கிடைச்சா? அதுவும் நடத்தை கெட்டவ. அம்மா போதும், நிறுத்துமா. அவ நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு தெரியும். அது போதும். உனக்கு என்னடா தெரியும்?
அவ வேலை பார்க்கிற ஆபீஸ்லயே எவனோ ஒருத்தனோட கூத்தடிப்பதா பேசிக்கிறாங்க. நெருப்பில்லாம புகையாதுடா. அம்மா! அவனுடைய கண்கள் சிவந்து விட்டன. அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வந்த கோபத்தை அப்படியே விழுங்கி மெல்ல தாயை பார்த்தான். அம்மா, ஒரு ஏழை இளம் விதவை, அதுவும் அழகாயிருந்தா வாய்க்கு வந்தபடி எல்லாம் எப்படி பழி போட்டு பேசுது இந்த சமுதாயம். அதே ஒரு பணக்கார வீட்டு விஷயம் இப்படி வெளியே வருமா? இந்த சமுதாயம் அவர்களை பற்றி பேசுமா? அப்படியே வெளியே வந்தாலும் அதில் பாதிப்பு இல்லை. உதாரணத்துக்கு உங்களையே எடுத்துக்கொள்ளுங்களேன். வந்து பலார் என்று அறைந்தாள். சரவணன் கன்னத்தை தடவி கொண்டான். அவனுக்கு தெரிந்து தன் தாயிடம் இதுவரை அடி வாங்கியதில்லை. சோமசுந்தரம் சிலையாக நின்று விட்டார். என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு நான் மனதிலே வச்சிருக்கேன். அப்படித்தான் வாழப்போறேன். உங்க சொத்து சுகம் எதுவும் தேவையில்லை. ஒரு தீர்மானமான சிந்தனையுடன் வீட்டை விட்டு வெளியேறினான் சரவணன். நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.